வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் ஒரு ஜாதக விளக்கம் தான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால் கட்டாயம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒரு சில விஷயங்களை என்னால் முடிந்தவரை விளக்கியிருக்கிறேன். சரி, இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம். உண்மையிலேயே இதுக்கு தலைப்பு எப்படி வைக்கிறதுனே தெரியாமத்தான் இருந்தேன். சரி, இந்த ஜாதகத்தை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன், பதிவிடுறேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தை போடுவதற்கு முன்பு அப்படியே ஒரு பீடிகை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம பேசுகிறது சரியாக வராது. ஸோ அதனால் ஜாதகத்தை முதல்ல போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்திலேருந்து பலன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பலன் எடுங்க. என்ன நடந்ததுன்றதையும் நானும் இந்த இடத்தில் சொல்கிறேன். புரியுதுங்களா? 22/2/1992 கோலாலம்பூர். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். கோலாலம்பூரில் பிறந்த ஆண். லக்னம் 5 டிகிரியில் இருக்குது. கேது, ராகு, சூரியன், புதன், குரு, சந்திரன், செவ்வாய், சனி, சுக்கிரன். இந்த செவ்வாய், சனி, சுக்கிரன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரிக்குள்ள இணைவு. புரியுதுங்களா? நடக்கக்கூடிய தசை 2012 2028 வரை குரு தசை நடப்பில். அந்த குரு தசையில் தற்சமயம் நடப்பது குரு தசையில் செவ்வாய் புக்தி. இப்போ செவ்வாய் புக்தி கிட்டத்தட்ட ஜூலை 2025 ஆரம்பம் நடந்துக்கிட்டு. இதுதான் இந்த ஜாதகருடைய டீட்டெயில்ஸ். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஜாதகம் வருது. இந்த ஜாதகம் வரும்பொழுது ஒரு விதமாக நான் பலன் சொல்கிறேன். ஆனால் பொதுவாக எல்லா ஜோதிடருமே பார்த்திங்கன்னா யாருமே நாங்கள்லாம் தெய்வம் கிடையாது. அதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்வதிலும் இல்லை நான் 100க்கு 100% ஜாதகம் சரியாக சொல்வேன் என்று பெருமிதம் கொள்வது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜாதகத்திற்கு உண்மையான பலன் சொன்னேனா ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை 2 பதிலையுமே தரேன் நான். ஓகே, 2 பதிலையுமே நான் தரேன். சரி, என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் பாருங்கள். லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 2ல் கேது, 4ல் குரு. ரிஷப லக்னம், துலா ராசி. ஓகே, அப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலும் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. 8ல் ராகு, குரு பார்வையில். சூரியன் கிட்டத்தட்ட சிவராஜ யோகத்தில் இருக்க பெற்ற ஜாதகம். சரி, என்ன நடந்தது? இந்த ஜாதகர் வராரு, இவருக்கு நான் பலன் சொல்கிறேன். எப்போவுமே என்னுடைய ஒரு முறை என்னென்னா, சார் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருங்க, 5லேருந்து 10 நிமிஷம் கொடுத்துருங்க, உங்கள் ஜாதகத்தை விளக்கிட்டு ஒரு 2 பலனாவது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்கிற ஆள் நான். அதே மாதிரியே பலன் நான் சொன்னேன். சார், முதல் போட்டு தொழில் பண்ணாதீங்க. மீறி பண்ணினீங்கன்னா கடுமையான விரயம் உங்களுக்கு உருவாகும். எப்போ உருவாகும்? கிட்டத்தட்ட குரு தசையில் சந்திர புக்தியிலிருந்தே உருவாயிடும். ஓகே, சந்திர புக்தியிலேருந்தே உருவாயிடும். கடுமையான விரயங்கள் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. கடன் ஏராளமாக போகும். மற்றும் குருதசை சந்திர புக்தியிலேருந்து குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் மனைவியுடன் பிரியும் அமைப்புகள் ஏற்படும் அப்படின்றத சொன்னேன். ஜாதகர் சொன்ன பதில், சார் குருதசை சந்திர புக்தியில் ஆமாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தது.
ஆனால் நீங்கள் சொல்வது போல் எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்ன உடனே ஆஹா சிவகார்த்திகேயன் படம் மாதிரி என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் எண்ணம் போச்சு. திருப்பி ஜாதகத்தை எடுக்கிறேன், பார்க்குறேன், இல்லையே சார் இருக்கணுமே. அதுக்கப்புறம் அவர் சொன்ன பதில், சார் நானும் எனது தம்பியும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதாவது நான் 12:53 பிஎம்க்கு பிறந்தேன், அவர் 12:55 56 பிஎம்க்கோ அவர் பிறந்தார். நீங்கள் சொன்ன அத்தனையும் என் தம்பிக்கு நடந்திருக்கு. நீங்கள் சொன்னதில் அத்தனையும் என் தம்பிக்கு நடந்தது. அதில் ஒரு பரவலான ஒரு விஷயம் மட்டும், ஒரு சின்ன குடும்பத்தில் ஒரு சலசலப்பு மட்டும் எனக்கு குருதசை சந்திரபுக்தியில் எனக்கும் என் மனைவிக்கும் நடந்தது. ஆனால் ரிலேஷன்ஷிப் போகிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது இது ஜாதகர் நம்பர் 1. 53 ஜாதகர் நம்பர் 1. 53 இது 1. 12:55 2 எனக்கு இருந்தால் இந்த 2 நிமிஷத்தில் 2 பேரும் எடுத்திருப்பாங்களா அப்படின்றது சித்த சந்தேகம். அது ஒரு மினிமம் ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். ஓகே, ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் ஒரே சமயத்தில் இல்லை. ஏன்னா குழந்தைய எடுத்து தொப்புள் கொடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த அமைப்புகளை எடுத்து ஒன்றொன்னா எடுத்து செய்வாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஸோ பலன் கரெக்டு. ஆனால் வேறு ஜாதகருக்கு அவருடைய சொந்த தம்பி. அப்போ இந்த இடத்தில்தான் லக்ன முனையோடைய அடிப்படைகள் உருவாகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் அப்படியே சொன்னார், சார் நீங்கள் சொன்ன டிட்டோ நடந்தது என் தம்பிக்கு. நான் வேலை பார்க்குறேன், என் தம்பி தொழில் செய்கிறான். தொழில் செஞ்சதுலேருந்து கடுமையான வீழ்ச்சி. அவன் ஆரம்பித்ததுலேருந்து ஏகப்பட்ட கடன், குருதசை சந்திரபுக்தியிலிருந்து குடும்பத்தில் அவன் மனைவியோட ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ குருதசை செவ்வாய் புக்தி நடக்குது. என்ன சார் பிரிஞ்சிருவாங்களா? சார் கண்டிப்பாக பிரிவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரியறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏகப்பட்டது இருக்குது. சார் அப்போ எனக்கு என்ன சார் பலன்? அவர் கேட்ட கேள்வி. அப்போ ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது சில நிமிடங்கள் மட்டுமே மாறி இருந்தவர் இவர் பாருங்க. அதாவது இவருக்கும் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், இவர் தம்பிக்கும் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். இவருடைய தொழில் மட்டும் மாறும், அவருடைய தொழில் மாறும். இதெல்லாம் ஜோதிட பலன் இல்லை நண்பர்களே. ஓகே, இதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் கட்டாயத்திலையும் இருக்கும். பலனே மாறும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் பலனே மாறும். அதன் பின்பு அவர் சொன்னதுக்கு பின்பு அதுக்கப்புறம் இங்கே தான் கேபி சிஸ்டம் உருவாகுது. உப நட்சத்திரங்களுக்குள்ள எங்கே இப்போ கிரகத்தில் வைத்து சொல்லி எல்லாமே ஒன்று தான், இன்க்ளூடிங் ராசி முதற்கண்டும், ராசி அதாவது என்ன பாதத்தில் இருக்குன்றது முதற்கண்டும் எல்லாமே ஒன்று தான். ஆனால் லக்ன முனை மட்டும் மாறுதலில் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள். இவருடைய லக்ன முனை அமைப்பு இந்த இடத்துல உபநட்சத்திரம் புதனுடைய அமைப்பில் இருக்குது. உபநட்சத்திர அமைப்புகள் புதனுடைய அமைப்பில் இருக்குது. அப்போது ஒரே ஜாதகம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் இருக்குது. ஆக பலன் ஒன்று, நடந்தது பலன் ஒன்று, ஆனால் அவருக்கு வேற, இவருக்கு இது. ஸோ இதை எப்படி வேறுபடுத்துவீங்க? இந்த இடத்தில்தான் கண்டிப்பாக மிக முக்கியமாக. அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை நான் பார்த்த கண்ணோட்டமே வேறு. என்ன வந்தவங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக நாங்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு சார் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல ஜாதகத்தை கொடுப்பாங்க, பலன் சொல்கிறீங்களா, ஜோதிடர் பலன் சொல்கிறாரான்றதை பரிசோதனை பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு கோலாலம்பூரில் பிறந்திருக்கார் சார், நான் இங்கே இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன், சரியாக பலன் சொல்லவில்லை என்ற அளவுக்கு தான் சொல்கிறார் அவர். சரி, அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்திற்கு நான் ஒரு பலன் சொன்னேன். அதுக்கப்புறம் சார் உங்களுடைய மனைவிக்கு இந்த குருதசை செவ்வாய் புக்தியில் உங்களுடைய மனைவிக்கு உடல் ரீதியான பிரச்சனை வரணுன்றது விதி சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடல் ரீதியான பிரச்சனை வரணுன்றது விதி. அந்த பிரச்சனை வேறு வழியே கிடையாது, வந்தே தீரும். அதனால்
குறைந்தபட்சம் உங்களை தாம்பத்தியம் கொள்ள முடியாமல் வைத்திருக்கும், உங்களை விட்டு பிரிக்கும். நீங்கள் அந்யூன்யமாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை விட்டு உங்களை பிரிக்கும். குறைந்தபட்சம் தாம்பத்தியம் கொள்ள முடியாமல் வைத்திருக்கும் அப்படின்னு. இதான் நான் சொன்ன பதில். எது? இந்த ஃபஸ்ட்டு ஜாதகருக்கு. இந்த ஜாதகருக்கு அவர் சொன்ன பதில், சார் குருதசை செவ்வாய் புக்தி ஆரம்பித்த உடனேயே ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் போல் என் மனைவி கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இதான் வந்துருச்சே சார், அபார்ஷன் அப்படின்னு ஆயிட்டாலே டிஎன்சின்றது ஹாஸ்பிட்டல் மூலமாக பண்ணக்கூடிய அமைப்பு. அதன் பின்பு ஒரு 6 மாதத்திற்கு அவங்க மறுபடியும் நீங்கள் ஒன்று சேரக்கூடாதுன்ற ஒரு அமைப்புகளை சொல்லியிருப்பாங்களேன்னா, ஆமாம் சார் சொல்லிட்டாங்க. குழந்தையும் கன்சீவும் ஆகக்கூடாது, ஒன்றும் சேராதீங்க, ஒரு 6 மாதம் உங்களுக்கு அந்த அமைப்புகளை வைக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதான் சார் அமைப்பு. உங்களுக்கு நல்ல அந்த இடத்துல வந்து பிரியனும் போகணுன்றது அமைப்பு. சரி, ஏன் சொன்னேன், எதனால் சொன்னேன்? 7க்கு 3 3ஆம் இடம்ன்றது உடல் ஸ்தானம் அப்படின்றத நான் பல இடத்துல வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். திரேகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 3க்கு 7க்கு 3ஆம் இடத்தில் 7க்கு 6ஆம் அதிபதி, 7க்கு மாரகாதிபதி, 7க்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறது. அதாவது இது 7 அப்படின்னா 7க்கு 6ஆம் அதிபதி, 7க்கு 3ஆம் அதிபதி, 7க்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 3 பேருடன் சேர்ந்து திரேகாதிபதி அங்கே இடத்தில், திரேகாதிபதி மரகாதிபதினு சொல்லக்கூடிய சனி அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறையில் நடக்கிறது குரு தசை அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் இந்த இடத்தில் இவர் சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பார். சுக்கிரனோட சாரத்தில் இருப்பார். அதன் அடிப்படையிலையும் இவருக்கு சொல்லப்பட்ட பலன், ஆமாம் சார் நடந்தது. சரி, அடுத்து என்னுடைய ராகு தசையா? ஆமாம், ராகு புக்தி எப்படி இருக்கும் சார்? சார், உங்களுடைய ராகு புக்தியில் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடிய எல்லா அமைப்புகளும் உருவாகும். ஆனால் உங்கள் தம்பிக்கு உஷார். சொன்ன பதில் இதெல்லாம். இதை என்னுடைய பெருமைக்காகலாம் சொல்லலை. நான் நிறைய இடத்துல வந்து சரியான அளவுக்கு மண்ணகவி இருக்கேன். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு மிசரபிளி சம் ஹாரோஸ்கோப்ஸில் ஐ ஹவ் ஃபெயில்டு. அதில் சொல்கிறதுல, பகிரங்கமாக சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு ஜோதிடர் ஒரு ஹாரோஸ்கோப்பில் தப்பு செய்தால் மட்டுமே எங்கே தப்பு செஞ்சுருக்கோன்னு பார்த்து மறுபடியும் திருத்தி கொள்ளும் மனப்பான்மை அந்த ஜோதிடருக்கு வரும். அந்த அமைப்புகளில் நம்ம அடுத்து உண்மையை நோக்கி இல்லை இன்னும் அக்யூரஸியை நோக்கி நம்ம போவோம். இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஓகே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய உலகத்தில் வந்து கிரிக்கெட்டில் வந்து வேர்ல்டு 11 செலக்ட் பண்ணுவாங்க. அதை ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர், ரிட்டையர் ஆன கிரிக்கெட்டர் ஒருத்தர்கிட்ட அந்த காலத்தில் கேட்கும்பொழுது, சார் நீங்கள் உங்களுடைய பர்சனல் வேர்ல்டு 11 யாரை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னும் பொழுது, அவர் அந்த சமயத்தில் சார் டொனால்டு பிராட்மேனை புறக்கணித்தார். அதற்கு பதிலாக சச்சின் டெண்டுல்கரை உள்ளே கொண்டு வந்து போட்டார். புறக்கணித்து சார் எவ்வளோ அந்த காலத்தில், இந்த காலம் கிடையாது, அந்த காலத்தில். சாரி, அப்போ வந்து கேட்டாங்க, பிராட்மேனை விட்டுட்டு நீங்கள் இதில் போடுறீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அவர் கொடுத்த பதில், பிராட்மேனுக்கு தோல்வி என்றாலே என்னன்னு தெரியாது. அவருடைய ஆவரேஜ் 99 கிரிக்கெட்டில். தோல்வினாலே என்ன தெரியும், ஒரு மேட்ச்சில் கூட அவர் தோக்கலை. அதனால் ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புகளில், இந்த டீம் 11ல் அவர் தோத்துட்டா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் பிராட்மேனுக்கு கொடுக்கலன்றதை பதிவு செஞ்சார். அதுதான் ஒரு ஜோதிடருக்கு தோல்வி முக்கியம். அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு பண்ணணும். அடுத்த முக்கியம். நாங்கள்லாம் இங்கே வந்து தெய்வத்துக்கு பக்கத்தில் பரமசிவன் பார்வதிக்கு நடுவில் சைட் ப்ளீஸ்னு வரல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தோல்வி நடந்தது. ஆனால் நான் சொன்ன பலன் கரெக்டு. ஆனால் அவர் தம்பிக்கு அது அப்படியே பொருந்திருக்கு. எல்லாம் ஒன்று தான், ஒரு மாற்றமும் கிடையாது. லக்ன முனை உபநட்சத்திரம் மட்டும் மாறும், வேறு எதுவும் மாற போகிறது கிடையாது. அதன் அடிப்படையில் எப்படி ஒரு மாற்றம் நடந்தது,
அதனுடைய அமைப்பு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய சாராம்சம். ஏன்னா இது வந்து எதுக்காக இதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சாரமே இல்லை அப்படின்னா இங்கே சார அடிப்படையில் தானே நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி குரு வந்து கடுமையான கெட்டவன். லக்னத்துக்கும் ராசிக்கும் நல்லவன் கிடையாது குரு. வாங்கியிருக்கிற சாரம் கூட நல்ல சாரம் கிடையாது. சுக்கிரனுடைய சாரத்தில் குரு உட்காரக்கூடாது. எந்த லக்னமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய சாரத்தில் குரு உட்காரக்கூடாது. அதுவும் தப்பு. ஆனால் பாதித்தது எப்படி? நான் இவருக்கு ராகு புக்தியில் நீங்கள் வெளியில் இருப்பீங்க சார், இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்குன்னு நான் சொல்லிவிட்டு, ஆனால் உங்கள் தம்பி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கடுமையான பிரச்சனை இருக்குது உங்கள் தம்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொன்னேன், ஹிண்ட்டு கொடுத்தேன் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சார் என்னுடைய ராகு தசை எனக்கு அருமையாக இருந்தது. அவர் சொன்ன பதில், என்னுடைய ராகு தசை எனக்கு நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, ஆனால் என் தம்பி ஸ்கூலில் லாஸ்ட்டு. அவர் சொன்ன பதில், என் தம்பி ஸ்கூலில் லாஸ்ட்டு. எனக்கும் ராகுதிசை, அவருக்கு தம்பிக்கும் ராகுதிசை. என் தம்பி நான் படிப்பில் ஃபஸ்ட்டு, அவர் படிப்பில் லாஸ்ட்டு. வேறுபாடுகள். அப்போ இந்த வேறுபாடுகள் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு? இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்ல. அதுதானே ஜோசியருடைய கடமை. நம்ம ஒரு ஜாதகர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஆமாம் இது இப்படி தான் நடந்திருக்கு என்று சொல்வது, அது வந்து பின்னோக்கி சென்று அல்லது உண்மையை நம்ம வந்து என்னன்றதை ஆராய்ந்து பார்த்து, ஓ இது இப்படி தான் அது அப்படி தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி நம்ம பண்ணுறோம். அது தவறான அணுகுமுறை. அது அணுகுமுறையில் வராது. நீங்கள் சொல்கிற பதில் கண்டிப்பாக 100% ஒருத்தருக்கு பொருந்தணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் இவருக்கு சொன்ன பதில், ஜாதகத்தை நான் பார்த்த அமைப்பே வேறு. ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து எல்லா ஜாதகத்துலேயும் இது எல்லா ஜாதகமே ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸா அப்படின்னு பார்க்க மாட்டோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான அமைப்பு. பார்க்க மாட்டோம். எந்த ஜோதிடரும் பார்க்க மாட்டாங்க. ஜாதகர் சொன்னா தான் உண்டு. இந்த ஜாதகர் சொல்லலை. இந்த ஜாதகத்துக்கு நான் கணித்தேன், ஆனால் ஒத்துக்கொண்டார். சார் நீங்கள் சொன்னது எல்லாமே என் தம்பிக்கு நடந்துருச்சு, எல்லாம் ஒன்று மிஸ் பண்ணாமல் எல்லாமே நடந்துருச்சு, ஆனால் எனக்கு நடக்கலை. அதே குருதசை தான் சார், இதுதான் என் தம்பிக்கு படு மோசமாக இருந்த குருதசை, ஏன் எனக்கு நல்லா இருந்தது, எனக்கு பெரிய பாதிப்பு இல்லையே. நான் சொன்னேன், அதுக்கு காரணம் நீங்கள் வேலை செஞ்சீங்க. நீங்கள் வேலை செய்த ஒரே காரணத்தினால் இந்த குரு உங்களை விட்டான். நீங்கள் மட்டும் தொழிலை கையில் எடுத்திருந்தீங்கன்னா உருவாமல் விட்டுருக்க மாட்டான் இந்த குரு. உங்களை ரோட்டில் நிறுத்தாமல் விட்டுருக்க மாட்டான் இந்த குரு. இதுதான் நான் சொன்ன பதில். ஸோ அப்போ எங்கே மாறுதுன்றதை புரிந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை அழுத்துங்க. நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும் இந்த வீடியோ, தெரியணும் எங்கே ஜோதிடம், எங்கே பலன் உள்ளது, எதில் உள்ளது பலன். அதை டாப்பிக்காக வைக்கலாமா? பலன் எங்கே உள்ளது, எதில் உள்ளது அப்படின்னு ஒரு டாப்பிக்காக வைக்கலாமா? கண்டிப்பாக சாரம் முக்கியன்றதுக்கு இந்த ஒரு ஜாதகம் மிகப்பெரிய உதாரணம். கண்டிப்பாக சாரம் முக்கியம். சரி, நான் இதை இப்போ வேறு மாதிரி சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். இவர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இல்லை, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இவர் இல்லைன்னே வச்சுப்போம். லக்ன முனை கரெக்டாக என்ன இருக்குது, உபநட்சத்திரம் என்ன இருந்ததுன்றது பார்த்து நான் பலன் எடுத்திருந்தால் இவருக்கு இந்த பலன் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா? அப்படி வாங்க, இவருக்கு இந்த பலன் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா? ஒருவேளை கேபி சிஸ்டம் அந்த இடத்துல கரெக்டாக இருந்திருக்கும் இல்லையா? நம்ம குறை சொல்லலாம், இது குப்பை அது குப்பை, இது வந்து தப்பு அது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே ஒரு இடத்தில் தவறு இருக்குன்னா ரொம்ப நாள் அந்த தவறு உள்ளே இருக்காது, ஒரு நாள் வெளியில் வந்துடும். அதே போல் தான் ஒரு இடத்தில் உண்மை இருக்குன்னா ரொம்ப நாள் இருக்காது, அது உண்மை வெளியே வரும், ஏதாவது ஒரு அமைப்புகளில் வெளியே வரும். இதனால் கேபி சிஸ்டம் கரெக்டுன்னு நான் சொல்லலை, கேபி சிஸ்டம் தப்புன்னு சொல்லலை. எல்லா ஒரு அமைப்பையும் மதிங்க, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மதிக்கணும். கேபியும் ஒரு முறை, பாஸ்கரா ஜோதிடமும் ஒரு முறை, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியும் ஒரு முறை, ஏஎல்பி அஸ்ட்ராலஜியும் ஒரு முறை, லக்னாதிபதி கான்செப்டும் சொல்லக்கூடிய நம்ம ஜோதிட சித்தன் கோபு ஐயா சொல்கிறார், அதுவும் ஒரு முறை, ஹெச்டிஎல்டின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜிகே ஐயா சொல்ல, அதுவும் ஒரு முறை. அவரவர்களுக்குன்னு ஒரு துறையை கண்டுபிடித்து அந்த துறையில் தேர்ச்சி பெற்று அதன் கீழே பாரம்பரிய முறையை வைத்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பாயிண்ட் என்னென்னா, ஒரு துறையை கண்டுபிடிக்கிறாங்க, ஹெச்டிஎல்டி அவர் ஜிகேயை கண்டுபிடிக்கிறார், அதுக்கு கீழே என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, பாரம்பரிய முறை.
சுபத்துவ பாபத்துவத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கீழே பாரம்பரிய முறையை வச்சுக்கோங்க. சுபத்துவ பாபத்துவமே பாரம்பரிய முறையும் சொல்லக்கூடாது. there's a difference. இந்த வேறுபாடு நமக்கு புரிந்தே ஆக வேண்டும். ஸோ சாரம் இல்லைன்னா சாரம் இருக்குது அப்படின்னு. வாழ்க்கை மாறுது, தொழில் மாறலை. தொழில் மாறலை, வாழ்க்கை மாறுது. ஆனால் இவருக்கு நான் சொன்ன பலனில் வந்து ஒரு பலன் வந்து என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த ஜாதகருக்கு, ஃபஸ்ட்டு ஜாதகருக்கு இவருக்கே நான் சொல்லும் பொழுது, சார் உங்கள் ஜாதகத்தில் மனைவியோடைய ஜாதகம் கல்யாணம் ஆயிருந்தால் கண்டிப்பாக பேசும். அந்த மனைவியோடைய ஜாதகப்படி என்ன தசை நடக்கிறதோ அந்த தசையை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு சொன்னேன். ஒருவேளை உங்கள் தம்பியோடைய மனைவி ஜாதகத்தில் நல்ல சிறப்பான தசை நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து அந்த பிரச்சனை முத்தி வெளியில் போகணும் அப்படின்னா 2 பேர் ஜாதகத்திலையும் பதியப்பட்டிருக்கும். ஒரு ஜாதகத்தில் மட்டும் கிடையாது, 2 பேர் ஜாதகத்திலையும் பதியப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கும் சார். உங்கள் மனைவி ஜாதகத்தில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் உங்கள் மனைவிக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த குருதசையில் செவ்வாய் புக்தியில் ரொம்ப உஷாராக இருங்க. வெளியில் போகும்போது உஷாராக இருக்கணும், எங்கே போனாலும் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தேகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, சர்ஜரி அமைப்புகள் கூட வரக்கூடிய அமைப்புகள் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் சொன்னார், இல்லை சார் ஆச்சு, டிஎன்சி பண்ணோம், அபார்ஷன் ஆச்சு. அப்போது பலன் எங்கே உள்ளதுன்றதை உங்களிடமே விடுகிறேன். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.